அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியிலே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு என்ற தொடர் காணொளி வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநிலை கல்வி வாயிலாக வழங்கப்படக்கூடிய படிப்புகள், தகுதிகள், விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி, விண்ணப்பிக்கும் முறை ஆகியவை குறித்து காணலாம். இந்த காணொளியிலே அண்ணாமலை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் 2024 லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ், அட்மிஷன் ப்ராசஸ், லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ், கைட்லைன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/7/2024 முடியுது. இதனுடைய அஃபிஷியல் போர்ட்டல் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கிரீவன்ஸுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே மாணவருடைய சேர்க்கை நிறைவுற்றது. ஆகவே நீங்கள் கேட்ட விரும்பிய யூஜி, பிஜி படிப்புகளில் இடம் கிடைக்கவில்லை என்றால் நான் கூறியது போல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது, டிஸ்டன்ஸில் படிக்கும்போது நீங்கள் ரெகுலராக என்ன செய்யலாம், ஒரு போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். அப்போ என்ன ஆகும், 3 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு டிகிரியும் கிடச்சிரும், 2 வருஷத்தில் ஒரு பிஜியும் கிடச்சிரும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய லட்சியமான போட்டித் தேர்வுக்கு தயாராகி நீங்கள் வெற்றி அடையலாம். இப்போ அன்பு மாணவர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கல்வி என்பது அங்கீகாரம், வேலை வாய்ப்பு என்பது அதிகாரம். நீங்கள் இப்போ ஒரு படிப்பு படிச்சிருக்கீங்கன்னா வெறும் அங்கீகாரம் தான் உங்களுக்கு இருக்குது. நான் பிஏ, நான் எம்ஏன்னு சொல்லிக்கலாம், ஒரு அங்கீகாரம். ஆனால் நீங்கள் என்னைக்கு வேலைக்கு வர்றீங்களோ அதுதான் அதிகாரம். சரிங்களா? நீங்கள் அதிகார நிலைக்கு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்கள் தலைமுறையும் உயரும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதற்கு முன்பாக போடப்பட்ட காணொளிகளை பார்ப்போம். 16/6/2024 பிஹெச்டி அட்மிஷன் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் காலேஜஸ் 1. 2 22/6 அன்னைக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு ஸ்டேட்டு, அது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருக்கேன். அதற்கு இப்போ ரீசெண்டாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த 3 காணொளிகள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தொடர்பான காணொளிகள் உங்களுக்கு ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ போட போகிறது 4வது காணொளி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய காணொளி. நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் சேர்ந்து பயன் பெறலாம். தொடர்ந்து இது போன்ற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் குறித்து காணொளிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கு விக்டரி டுடே யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் குறித்து பார்க்கலாம். 1979 ஆரம்பிக்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் நடத்துகிறாங்க, அப்புறம் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க. இப்போ என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜிசி டெப்போட அங்கீகாரம் எது வரைக்கும் வாங்கி வச்சுருக்காங்கன்னா ஜனவரி 2028 வரை வாங்கி வச்சுருக்காங்க. ஆகவே இது ரெகக்னேஷன் இருக்கா இல்லையான்றது நீங்கள் கவலைப்பட வேணாம். 2028 வரை எஜுகேஷன் நடத்துறதுக்கான அனுமதி உண்டு. இப்போ எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டைரக்டருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன், கண்ட்ரோலருடைய நம்பர் கொடுத்துருக்குறேன், எக்ஸாமுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, பிற்காலத்துக்கு அட்மிஷன் போட்ட பிறகு உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுதுன்னா உங்களுடைய ப்ராசஸுக்கு துணை புரியுறதுக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். மோட் ஆஃப் அட்மிஷன் என்ன? 1, டைரெக்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய ஹெட் குவார்ட்டருக்கு போய் அட்மிஷன் போடுறது. 2, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய ஸ்டடி சென்டர் அங்கே போய் அட்மிஷன் போடுறது. 3, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டுக்கு போய் ஸ்டூடெண்ட் லாகின்ல அட்மிஷன் போடுறது. இந்த 3 வகையில் நீங்கள் உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் அட்மிஷன் போடுங்க. ரைட். இப்போ யூஜிபிஜி கோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் காமனான கோர்சஸ் தான் இருக்கும். சரிங்களா? பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இதெல்லாமே யூஜி கோர்ஸு. பிஜி கோர்ஸ் என்னென்னா எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ. சரிங்களா? இப்போ ஒன்று எம்சிஏவுக்கும் எம்பிஏவுக்கும் என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. இந்த எம்பிஏவும் எம்சிஏவும் ஏஐசிடியோடைய அங்கீகாரம் பெற்றது. ஆகவே நீங்கள் படித்தா வேலை கிடைக்குமா, இல்லை ப்ரொமோஷன் போக முடியுமா, வெளிநாடு போக முடியுமா என்ற கவலை தேவையில்லை. சரிங்களா? இப்போ இதில் குறிப்பாக சிறப்பம்சம் என்னென்னா 75% படித்த மாணவர்கள்
டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐபிஎம், ஹெச்சிஎல் போன்ற கணினி நிறுவனங்களில் எம்சிஏ, எம்பிஏ மாணவர்கள் பணிபுரிகிறார்கள். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். லேர்னிங் சப்போர்ட் சென்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட் குவார்ட்டர் அண்ணாமலையில் போடலாம். இல்லை லேர்னிங் சப்போர்ட் சென்டர் சர்வீஸினுடைய முகவரி கொடுத்துருக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நேரில் போகும்போது ஃபோன் நம்பரு முகவரி கேட்டுட்டு நீங்கள் திரும்ப போய் அங்கேயே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20க்கு மேற்பட்ட சென்டர்ஸ் முன்னோடியாக இருக்கிறாங்க. அப்புறம் காமனாக உள்ள கோர்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸு, எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ், எம்பிஏ, எம்காம் கோஆப்ரேட்டிவ், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து அதுலேயே பிஜி கோர்ஸு எம்எஃப்ஏ மியூசிக்கு, வீணை, எம்எஃப்ஏ வயலினு, எம்எஃப்ஏ வோக்கல், எம்எஸ்சி அப்ளைடு சைக்காலஜி. இது இந்த அப்ளைடு சைக்காலஜி எதுனா நீங்கள் வந்து கவுன்சிலராக போகலாம் கோர்ட்டில், வேறு அரசு ஆஸ்பத்திரியில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இப்போ வழக்கமாக உள்ள கோர்ஸ் எம்எஸ்சி பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்ஸு, மைக்ரோபாலஜி, ஃபிசிக்ஸு. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா எம்எஸ்சி யோகா. இங்கே உள்ள சிறப்பு வந்தேன்னா எம்எஸ்சி யோகா. சரிங்களா? இதில் எப்படி நீங்கள் அட்மிஷன் போடுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போங்க. போய் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸை பூரா ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ணுங்கள். ஃபீஸு பே பண்ண ஃபோட்டோ, ஆதார் ஐடி, கம்யூனிட்டி எல்லாத்தையும் இன்புட் கொடுத்துருங்க. நீங்கன்னா ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா போர்ட்டலில் சப்மிட் பண்ணிடுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 50% வேணும் யூஜியில். இப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 45% வேணும். சரிங்களா? யாராக இருந்தாலும் 50% வேணும். எஸ்சிக்கு 5% ரிலாக்ஸு, அதை வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கான முழு விவரங்களை கொடுத்து அனுப்புவாங்க. அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இன்றைய காணொலியிலே நான் பார்த்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர படிப்புக்கான முழு விவரங்களையும் பார்த்தோம். இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னோட தொலைபேசியிலையோ, சோசியல் மீடியாவிலையோ, யூடியூப்லேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா பதில் வரும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி தேதி 7ன்னு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது அரசு கல்லூரிகளில் சேர்றதுக்கு முடியல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை, இதை வந்து ஒரு 2ஆம் வாய்ப்பாக நினைக்காதீங்க, ஒரு மாற்று வாய்ப்பாக, சிறந்த வாய்ப்பாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த அரிய தகவலை வழங்குபவர் டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவரையும் தொழில் முனைவோர் ஆக்குவது போன்ற முத்தான 3 நோக்கங்களுக்கு ஆலோசனையை வழிகாட்டுதலையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ள நிறுவனமாகும். ஆகவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.